இன்னைக்கு நம்ம என்ன வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போறோம்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சிருக்கேன். எதுக்காக அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்குக்காக. அதுவும் இருங்க, சக்கரவள்ளி கிழங்குக்காக. இத வந்து இன்னொரு பேரும் கிராமத்துல சொல்லுவாங்க, பொடி கிழங்குன்னு சொல்லுவாங்க. அதான் கொடி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இத வந்து நம்ம இப்ப தண்ணியில போட்டுடலாம். தண்ணியில போட்டுட்டு அதுக்கப்புறம் மேல உப்பு போட்டு சாப்பிட்டோம்னா இது மேல டேஸ்டா இருக்கும். ஆமா, அது மேல இல்ல நிஷா, இது மேலதான் உப்பு போடணும். இப்ப இப்படி போட்டிருக்கோம்ல, கல் உப்பு எடுத்து நான் இந்த தட்டு மேல வச்சிருக்கேனா, இந்த உப்பு எடுத்து அந்த கிழங்கு மேல போட்டு விட்டு மூடி வச்சிடணும். நல்லா கொதிச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம வேக வச்சு சாப்பிட போறோம். அவிச்சு சாப்பிட போறோம். அவிச்சிருவோம். நிஷா உட்காந்து அவிச்சுக்கிட்டு இருக்கான்னு அவியலை, அது எப்படின்னு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு அடுப்பு எரிக்கணும். என்னடா நைட் டைம், அதனாலதான் லைட்லாம் பார்த்தாவும் கொஞ்சம் செட்டிங். ஏன்னா சாயந்தரத்துல இருந்து வேலை. திருச்சியில் ஸ்நாக்ஸ் வேணுன்னா டக்குன்னு பேக்கரிக்கு ஓடுவாங்க, காளான் வாங்குவாங்க, பானிபூரி வாங்குவாங்க. டக்குன்னு ஸ்நாக்ஸ்னா கிராமத்துக்குள்ளே 2 கிலோமீட்டர் போகணும் ஒரு கடைக்கு. ஆமாம், பையன் வந்து விளாண்டுட்டு ஸ்கூலுக்கு இன்றைக்கி பால்வாடியெல்லாம் போயிட்டு வந்துட்டார். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இப்போ அவர் கை காலெல்லாம் கழுவிட்டு ஸ்நாக்ஸு. என்ன தம்பி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம வீட்டில் வந்து சக்கரவள்ளி கிழங்கு. அப்பா சூப்பர் சூப்பர். புகை தானே வருது, எரிஞ்சால டக்குன்னு வேகும். தர்ணீஸு கிழங்கு சாப்பிடுவியா நீ? சரி, சூப்பர் சூப்பர்ரா தம்பி, சூப்பர் சூப்பர். சரி, ரெடி பண்ணிட்டு ஊதாங்குழல் வச்சு கணேசா. இப்போ நல்லா வேக வச்சாச்சு, அவிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடுவோம். எந்த கிழங்கு இருக்குது? எல்லாமே பெரிய பெரிய கிழங்கா தான் இருக்கு. சரி, ஏதோ ஒன்று எடுத்தாச்சு. இதை வந்து கட் பண்ணியாச்சு. அதில் இன்னும் சின்ன பீஸாக கட் பண்ணிக்க, அப்புறம் சீக்கிரம் வரும். இந்த பீஸ் ஓகேவா? ரெண்டு தான் வெட்டி கட் பண்ணிடுவோம். அதை 2 தான் வெட்டிக்க, அப்போ தான் ஆறும். ஓகே, இப்போ வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. எடுத்து இப்போ டேஸ்ட்டு பார்க்க இப்போ கொதிக்குது கையில். தோலை உரிச்சிருவாங்க. கொதிக்குதுங்க, கொதிக்கட்டும். ஊதிட்டு தண்ணு பொறுமையாக தண்ணு. சூப்பராக இருக்கு. வெந்துருச்சா? முதல்ல வேவலையா? வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சா? கையில் அமுக்கிக்காம. நல்லா வெந்துருச்சு, சூப்பர். அமுக்கி காட்டினோடனே அவங்க சுடுது. சூப்பராக இருக்கா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. யாருக்கும் சக்கரவள்ளி கிழங்கு அவிக்க தெரியாது. அவிக்க தெரியும். இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். ஓகே, பாய்.